சந்தன மரம் வெட்ட போலாம் என்று அழைத்து தங்கையின் கணவரை கொலை செய்த அண்ணன். அடர்ந்த வனப்பகுதியில் வெட்டி எரித்த கொடூர சம்பவம். என்ன காரணம் பார்க்கலாம். ஈரோடு அருகே சந்தன மரங்களை வெட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் வனப்பகுதியில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் இளைஞரின் உறவினர் உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் சக்திவேல் அதே பகுதியைச் சேர்ந்த வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்பவரை காதல் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். பாப்பம்மாளின் அண்ணன் வெங்கடேஷ், சக்திவேல், ராஜேந்திரன் மற்றும் முருகன் ஆகியோர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சந்தன மரங்களை வெட்டுவதற்காக ஈரோடு சென்றனர். பின்னர் சக்திவேல் இல்லாமல் மற்றவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். இதுகுறித்து பேரிகை காவல் நிலையத்தில் காணாமல் போன சக்திவேலை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்ட சென்றபோது துப்பாக்கி சத்தம் கேட்டதால் அனைவரும் சிதறி ஓடியதாகவும் பின்னர் அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் சக்திவேல் மட்டும் திரும்பவில்லை என்றும் கூறப்பட்டது. இதையடுத்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் வனப்பகுதியில் வெங்கடேஷ் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அப்போது தட்டக்கரை வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் எரிக்கப்பட்ட நிலையில் ஆணின் தலை எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. அது சக்திவேலுடையது என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் அதே பகுதியில் பிரேத பரிசோதனை செய்து கிடைத்த பாகங்களை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து DNA பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக பர்கூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து DSP ரத்னகுமார் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் சந்தன மரம் வெட்ட வந்ததாக கூறப்படும் முருகனுடன் சில நபர்கள் தலைமறைவாக இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடேஷ் மற்றும் ராஜேந்திரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தனர். தொடர் விசாரணையில் சந்தன மரம் வெட்டுவதாக கூறி சக்திவேலை கர்நாடகா வழியாக அழைத்து வந்து அந்தியூர் பர்கூர் வனப்பகுதியில் வெட்டி கொலை செய்து பின்னர் எரித்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து தலைமறைவாக உள்ள முருகன் உட்பட சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட சக்திவேலும் அவரது காதல் மனைவியும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் அண்ணன் வெங்கடேஷ் சக்திவேலை கொலை செய்தாரா அல்லது சக்திவேலுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவு இருந்ததால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து முழு விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர்.